உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர்களில் ஒருவர் சூர்யா. இவரின் படத்திற்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இவரின் நடிப்பில் அடுத்தடுத்த படங்கள் வெளிவர காத்துட்டு இருக்கு. சூர்யாவும் செல்வராகவனும் முதன்முறையாக இணைந்த NGK படம் வெளிவர இருக்கு. இதை தொடர்ந்து காப்பான் படம் ஆகஸ்ட் மாதம் வெளிவர இருக்கு. தற்போது இறுதி சுற்று இயக்குனர் இயக்கத்துல சூர்யா நடிச்சிட்டு இருக்காரு. தற்போது அவர் அடுத்த யார் இயக்கத்துல நடிக்க போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. இவரின் அடுத்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்க இந்த படத்தை சிறுத்தை சிவா இயக்க இருக்காரு. வீரம், வேதாளம், விஸ்வாசம் என அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்தவர். விஸ்வாசம் வெற்றிக்கு பிறகு அடுத்து யாருடன் இணைய போகிறார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தற்போது சூர்யாவுடன் இணைகிறார். மேலும் இந்த படத்தில் இசையமைப்பாளராக இமான் கமிட் ஆகியிருக்காரு. சிறுத்தை சிவா சூர்யாவுடன் முதன்முறையாக கூட்டணி வைக்கிறாரு. சிவா கமர்ஷியல் படங்களை மாசா கொடுப்பதில் வல்லவர். சூர்யா தொடர்ந்து வித்தியாசமான படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. ரசிகர்களும் கொண்டாடும் வகையில் கமர்ஷியல் படம் கொடுப்பதற்காக பல கதைகளும் கேட்டுட்டு இருக்காரு. அதில் ஹரியுடன் இணைவதற்கு கதைகள் ரெடியானது. ஆனால் அந்த கூட்டணி சேராமல் போய்விட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாவுடன் கூட்டணி அமைக்கிறார் சூர்யா. வேல் படத்தை போன்று மிக கமர்ஷியலான படமாக இந்த படம் உருவாக இருக்கு. தளபதி ரசிகர்களை கொண்டாட வைக்கும் வகையில் இன்னொரு தகவலும் கசிந்திருக்கு. அதாவது சிறுத்தை சிவா விரைவில் தளபதி விஜயுடன் இணைய இருக்காராம். தளபதி விஜயிடம் ஏற்கனவே இவர் கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்காராம். இந்த படம் சூர்யாவின் படத்திற்கு பிறகு நடக்கும் என தெரியுது. விஸ்வாசம் படத்தின் வெற்றிக்கு பிறகு பல நடிகர்கள் சிறுத்தை சிவாவுடன் கதை கேட்டு வந்தாங்க. அதில் சிவகார்த்திகேயன், சூர்யா, தளபதி விஜய் போன்ற முன்னணி நடிகர்கள் இவரிடம் கதை கேட்டிருக்காங்க. அதில் தளபதி விஜய்க்கு ஒரு கதை பிடித்ததாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. தளபதி விஜய் அடுத்து மோகன் இயக்கத்துல நடிக்க இருக்கிறார் என்ற தகவலும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு. அதனைத் தொடர்ந்து சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிப்பார் என தெரியுது. தளபதி விஜய் கமர்ஷியல் படங்களில் புகுந்து விளையாடுவார். அவரின் படங்கள் அனைத்தும் ரசிகர்களை கொண்டாட வைக்கும் வகையில தான் இருக்கு. காமெடி, நடனம், பாடல் என அனைத்தும் மாசா இருக்கும். சிவாவும் கமர்ஷியல் கதைக்களத்தில் வெற்றி கொடுத்திருப்பவர். அதனால் இந்த கூட்டணி மிக விரைவில் இணைய இருப்பதாக தெரியுது. ஏற்கனவே சிவா ஒரு பேட்டியில் தளபதி விஜயுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு ஆர்வமாக இருப்பதாக கூறியிருந்தாரு. தளபதி விஜய் நடித்த பைரவா படத்தை இயக்கியவர் பரதன். வீரம் படத்தில் சிவாவுடன் வசனம் எழுதியிருந்தாரு. வீரம் படத்தின் வெற்றியை தொடர்ந்து பரதனுக்கு படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு அளிச்சிருக்காரு தளபதி விஜய். சிவாவின் கமர்ஷியல் கதைகளும் விஜய்க்கு பிடித்து போகவே அவருடன் இணைய ஆசைப்படுவதாக தெரியுது. செம கமர்ஷியலான படம் சிவா விஜய் கூட்டணியில வெளிவரும் என தெரியுது.